வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ஃபேமிலி பென்ஷனருக்கு 83,000 சில்லற அரியர் வாங்கி கொடுத்தோம். ஸோ அது என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்காதனால அவங்களுக்கு அந்த அரியர் கிடைச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி வந்தாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக ஃபேமிலி பென்ஷன்னா என்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதே போல் என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷனா என்ன, நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ அது கமெண்ட் செக்ஷன் இல்லைனாலும் வாட்ஸ்அப்லேயும் சரி, அதே போல் கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக கொண்டு வந்தது. ஃபேமிலி பென்ஷன்னா என்ன, அதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு அரசு ஊழியர் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்து, அந்த அரசு ஊழியருக்கு அடுத்து யாருக்கெல்லாம் பென்ஷன் வாங்கலாம், அவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும், அதே போல் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஃபேமிலி பென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர், இது அரசு ஊழியர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அரசு ஊழியர் மறைவுக்கு பிறகு அவங்களோட வாரிசுக்கு, அவங்களோட மனைவியோ, அவங்களோட மகனோ இல்லை மகளோ இல்லை அவங்களோட பெற்றோருக்கு, ஸோ இவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன பென்ஷன் வாங்கினாங்களோ அந்த பென்ஷன் அமௌண்ட் அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்தாருக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் ஃபேமிலி பென்ஷன். ஸோ இந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே மனைவியாக இருக்கும்போது எப்படி கிடைக்கும், மகனாக இருக்கும்போது எப்படி கிடைக்கும், பெற்றோராக இருக்கும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மனைவி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மனைவி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஆன் சர்வீஸ்லேயே இருக்கும்போது இறந்தாலும் அவங்களோட மனைவிக்கு அந்த பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இந்த மனைவிக்கு இங்கே குறிப்பிட்ட அதிகப்படியான டாக்குமெண்ட் ப்ராசஸ் எதுவும் இல்லை. அவங்க ஆல்ரெடி அவங்களோட சர்வீஸ் பீரியடில் திருமணம் ஆன பிறகு இவங்க தான் என்னோட மனைவி அப்படின்றத சரியான முறையில் டாக்குமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட பெயர் அந்த மனைவியோட பெயர் அவங்களோட பிபிஓலையோ இல்லை மற்ற பென்ஷன் டாக்குமெண்ட்லேயோ அவங்களோட பேர் மென்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே மனைவிக்கு பென்ஷன் கிடைக்கிறதுல எந்த விதமான கட்டுப்பாடு இருக்காது. குறிப்பாக இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறீங்களோ, ஸோ நீங்கள் உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டில், எந்த அக்கௌண்ட்டில் உங்களோட பென்ஷன் மாதம் பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது பென்ஷன் ப்ராசஸ் அதாவது பென்ஷன் டு ஃபேமிலி பென்ஷனாக மாறுகிற ப்ராசஸ் இன்னுமே சீக்கிரமாக முடியுது. ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கி டேட்லேயும் யாரெல்லாம் சிங்கிள் அக்கௌண்ட்டில் பென்ஷனர் சிங்கிள் அக்கௌண்ட்டில் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிங்க. அது இன்னுமே ஃப்யூச்சரில் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மகள்களுக்கும் அதே போல் மகனாக இருந்தால் எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல நம்ம மகன் பார்த்துடலாம். திருமணம் ஆகாத 25 வயதிற்கு உள்ளே இருக்கிற மகனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மகன் டிசேபிள்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஸோ டிசேபிள்டு மகனுக்கு மட்டும், மகளாக இருந்தாலுமே இது பொருந்தும். ஸோ இந்த 25 வயதுக்கு உள்ளே இருக்கிறது, டிசேபிள்டு இருக்கிறது, இது மகனுக்கும் பொருந்தும், மகளுக்கும் பொருந்தும். ஸோ மகளாக இருக்கும்போது ஒரு சில கண்டிஷன்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதில் முதல்ல அன்மேரிட் டாட்டர், ஸோ திருமணமாகாத மகள் ஆல்ரெடி 25 வயதுக்கு உள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு கிடைக்கும். 25 வயதிற்கு மேற்பட்ட பிறகும் அவங்களுக்கு பென்ஷன் கண்டினியூ ஆகும். அன்மேரிட் டாட்டர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மகனாக இருக்கும்போது 25 வயது முடிஞ்ச உடனே அவங்களோட பென்ஷன் ஸ்டாப் ஆகிடும். டிசேபிள்டாக இருந்தால் கண்டினியூ ஆகும். மகளாக இருக்கும்போது அந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த அன்மேரிட் டாக்டர் எது வரைக்கும் அவங்களோட திருமணம் ஆகலையோ அது வரைக்கும் அவங்களோட பென்ஷன் வாங்கலாம் லைஃப் டைம் வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸு. இந்த டிவோர்ஸ் டாக்டருக்கான பென்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல் கண்டிஷன்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ பென்ஷனருக்கு அடுத்து மனைவி பென்ஷன் வாங்குறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் இவங்க யாராவது ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த டிவோர்ஸ்க்கான அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கணும். இப்போ அப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் நீங்கள் திருமணம் ஆகிட்டு போயிட்டீங்க.
அப்பா இறந்துட்டாங்க, அம்மா வந்து பென்ஷன் வாங்குறாங்க. அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அந்த டைம்லேயே நீங்கள் வந்து கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பென்ஷன் வந்து வாங்கலாம். ஏன்னா உங்களோட டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து அந்த ஃபேமிலி பென்ஷனர் உயிரோடு இருக்கும்போதே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட்டு எப்போ வேணாலும் கிடைக்கலாம் டிவோர்ஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் அந்த ஃபேமிலி பென்ஷனர் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் டிவோர்ஸ்க்கான அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஸோ சேம் கண்டிஷன் தான் விடோவுக்கும். ஸோ இந்த விடோ டாக்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து விடோவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும். பென்ஷனர் இறந்துட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபேமிலி பென்ஷனரும் இறந்துட்டாங்க, அப்புறம் வந்து 3 வருஷம் 4 வருஷம் கழித்து நீங்கள் வந்து விடோ ஆனீங்களாங்க, உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி வந்து இருக்காது. பென்ஷனரோ இல்லை ஃபேமிலி பென்ஷனரோ உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை விடோவை வந்து மாறி இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்லையும் நான் இருக்கேன். ஆனால் என்னோட மாத வருமானம், நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க, உங்களோட மாத சம்பளம் வந்து 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதாவது பேசிக் வந்து 9,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வந்து வரமாட்டீங்க. உங்களோட இன்கமும் இங்கே வந்து கணக்கீடு பண்ணி அதுக்கு தகுந்தாமல் தான் உங்களோட பென்ஷனும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அன்மேரிட் டாக்டர், டிவோர்ஸ் டாக்டர், விடோ டாக்டர் நீங்கள் வந்து பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே போல் திருமணம் பண்ணிக்கல, அன்மேரிடாக இருந்தாக்கா திருமணம் நடக்கலை அப்படின்ற சர்டிஃபிகேட் வேணும். டிவோர்ஸோ இல்லை விடோ டாக்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறு திருமணம் பண்ணிக்கல அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோலையும் வந்து ஸ்பெஷலாக இந்த 3 பேருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது மனைவி. ஸோ ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு திருமணம் தான் நடக்கும் அப்படின்றது வந்து கிடையாது. முதல் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துருக்கலாம், அவங்க வந்து 2வது திருமணமும் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த 2வது மனைவிக்கு எப்படியெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும், அதாவது பென்ஷனர் இறந்த பிறகு 2வது மனைவி ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கான பிரச்சனை என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு பேசினவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த பிரச்சனையை நம்ம வந்து இங்கே பேசலாம். ஸோ முதல்ல வந்து அந்த அரசு ஊழியர் இந்துவாக இருந்தால் இந்து திருமண சட்டப்படி முதல் மனைவி இருக்கும்போது 2வது திருமணம் பண்ணியாச்சுனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து கிடைக்காது. முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, முதல் மனைவியோட பேரை வந்து எடுத்துட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களோட பேர் எடுத்த பிறகு உங்களோட 2வது திருமணம் பண்ணிக்கிட்ட அவங்களோட பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களோட டாக்குமெண்ட்டில். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாத நிறைய பென்ஷனர் வந்து இருக்கீங்க. ஸோ முதல் மனைவியோட பேர்லேயே நீங்கள் வந்து விட்டுட்டு இறந்துட்டுக்கு அப்புறம் 2வது மனைவி அங்கே வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்து வருது. ஸோ அதனால் முதல் மனைவி இறந்துட்டாங்க, நீங்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் மனைவியோட பேரை வந்து எடுத்துட்டு 2வது மனைவியோட பேரை வந்து நீங்கள் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். இன்னைக்கு இதே போல் யாரெல்லாம் பழைய பென்ஷனராக இருக்கீங்களோ, அதாவது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருமணமான இன்னைக்கு டேட்டில் இருக்கிற நிறைய பென்ஷனர் அவங்களோட மனைவி பேரை வந்து சேர்க்காம தான் இருக்கீங்க. ஸோ மனைவி பேர் சேர்த்து இருந்தாலுமே அதில் வந்து பேர் வந்து தவறாவோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவோ வந்து இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்கள் வந்து பென்ஷனர் இருக்கும்போதே சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சேனலில் இருக்க வீடியோ பார்த்து அதெல்லாம் நீங்கள் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பென்ஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் எப்போவுமே ஒரு பென்ஷனரை இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து யார் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களோ, மகனோ மகளோ மனைவியோ இல்லை திருமணம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பெற்றோருக்கு வந்து உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து காட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நம்ம கிட்ட பேசுகிறவங்க உங்களோட பிபிஓ என்ன இல்லை பிபிஓ நம்பர் கேட்டாச்சுனாக்கா பிபிஓனே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, பிபிஓ நம்பர் எனக்கு இன்னும் கிடைக்கலன்றாங்க. குறிப்பாக இப்போது ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு டிஃபென்ஸ் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு எந்த பிபிஓ கையில் வச்சுட்டு இருக்கணும், எந்த பிபிஓ நம்பரை வச்சு நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலே வந்து இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி டேட்லையுமே எங்கிட்ட ஃபோன் பண்ணி வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பிபிஓ வந்து எடுக்காமல் தான் இருக்காங்க. பிபிஓ நம்பர் வந்து கிடைச்சாச்சு, அதாவது ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு அந்த மெசேஜ் வந்து கிடைச்சாச்சு.
அதில் டவுன்லோடு பண்ணி இன்னும் அவங்க வந்து பிபிஓ வந்து எடுக்காமல் அவங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்குது அப்படின்றத தெரியாமல் தான் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு, பிபிஓ, பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு, உங்களோட இசிஹெச்எஸ் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இசிஹெச்எஸ் கார்டு வாங்கலை அப்படின்னாக்கா எஃப்எம்ஏக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எஃப்எம்ஏ வந்து உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக பேசின நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஏ வந்து வாங்காதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா 1995 அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இன்னுமே அவங்க வந்து எஃப்எம்ஏ வாங்கலை, இசிஹெச்எஸ் கார்டும் அப்ளை பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிறைய பென்ஷனர் உங்களோட என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு பென்ஷன் பற்றின புரிதல் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கலையோ அதை வந்து வாங்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.